ஹேனாக்கு 26 வயசு ஆகுது. அவங்க சிஏ முடிச்சிருக்காங்க. சிஏ முடிச்சோனே அதே காலேஜ்ல கேம்பஸ் இன்டர்வியூ கிடைச்சு அவங்க ஈஒய் கம்பெனிக்கு போறாங்க. செலக்ட் ஆனதுக்கப்புறம் ஈஒய் கம்பெனில வந்து நல்ல ஒர்க்ஸ் நல்லா தான் போயிட்டு இருக்கு. நம்ம லைஃபே செட்டில்டு. இதுக்கப்புறம் எல்லாமே மாறிடும் அப்படின்ற மாரி ஒரு கனவோட போறாங்க. அந்த டைம் என்ன ஆகுதுன்னா, அவங்க வொர்க் பிரஷர்ல வந்து இறந்துட்டாங்கன்னு சொல்றாங்க. அதுக்கு முன்னாடி வந்து அந்த 4 மந்த்ஸ் அவங்க வொர்க் பண்ணியிருக்காங்க. அந்த 4 மந்த்ஸ்மே வொர்க் பண்ணும்போது அவங்க அம்மாக்கு கால் பண்ணி, "அம்மா என்னால முடியல. ரொம்ப கஷ்டமா இருக்கு வொர்க்" அப்படின்னு சொல்லி டெய்லியும் அழுவாங்களாம். ஒரு நாள் கூட அழுகாத இல்ல போல. அவங்க அம்மாவும் வந்து, "சரிம்மா உன்னால முடியலன்னா விட்டுரு. பட் ஆனா 6 மந்த்ஸ் வரைக்கும் இருந்தாதான் உனக்கு வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட் கிடைக்கும். சோ அதுக்காகவாவது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இரு" அப்படின்னா. ஆனா ஹேனாக்கு எப்படின்னா, நம்ம வந்து ஒரு ரிஸ்க் எடுத்து நம்ம எதா இருந்தாலும் பண்ணணும் அப்படின்ற மாரி. ஏன் முடியாது? அங்க இருக்க மேனேஜர் சொல்லியிருக்காங்க, "இங்க கம்பெனிக்கு வந்தாங்கன்னா யாரா இருந்தாலும் இந்த டீம்ல இருக்க மாட்டாங்க. அவங்கலாம் போயிடுவாங்க" அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. "அது ஏன் போறாங்க? அப்படிலாம் இருக்கக்கூடாது" அப்படின்னு சொல்லிட்டு, "நீ வந்து இந்த கம்பெனில இருந்து அத மாத்தி காட்டு" அப்படின்ற மாரி அந்த மேனேஜரும் மோட்டிவேட் பண்றாரு. சரி இவங்களுக்கும் வந்து நம்ம ஏன் போணும்? ரிஸ்க் எடுக்கிறது இந்த பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியே நம்ம வந்து இத மாத்தணும் அப்படின்ற ஒரு இதுல வந்து சரி 6 மந்த்ஸ் நம்ம டார்கெட் பண்ணி நம்ம எப்படியாவது முடிச்சிடணும் அப்படின்ற மாரி மைண்ட் செட்ல அவங்க வொர்க் பண்றாங்க. அப்படியே அந்த வொர்க் போயிட்டே இருக்கு. அந்த 4 மந்த்ஸ்மே உங்களுக்கு வந்து வொர்க் வந்து செம்ம பிரஷர்ல போயிட்டு இருக்கு. நைட்டும் மீட்டிங்கு அந்த பொண்ணு வரதே 1:00 வருவாங்க போல. அதுக்கப்புறம் அவங்க வந்து ட்ரெஸ் மாத்தாம கூட அப்படியே வந்து தூங்கிடுவாங்க போல. அந்த ட்ரெஸ்லயே கூட. சோ இப்படியே வொர்க்ஸ் வந்து ரொம்ப கிரிட்டிக்கலா போகும்போது காலையில எழுந்து போயிடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுமே அவங்களுக்கு கம்மியாயிடுச்சு. ஏன்னா அந்த பேசுறதுக்கு கூட அவங்களுக்கு டைம் இல்ல. சோ இப்படி போயிட்டே இருக்கும்போது ரொட்டீனா போது அவங்க அம்மாகிட்ட சொல்றாங்க. இதுக்கு நடுவுல வந்து அவங்களுக்கு கான்வகேஷன் வருது. அவங்க அம்மாக்கு கால் பண்ணி, "அம்மா கான்வகேஷன் வருது. 2 பேரும் வாங்க அம்மாவும், அப்பாவும்" அப்படின்ற மாரி சொல்றாங்க. இவங்க வந்து சம்பாரிச்ச காசுல இருந்தே அத போட்டு அந்த டிக்கெட் போட்டு அவங்கள வர வைக்கிறாங்க. அந்த டைம் வரும்போது அவங்க அம்மாட்ட சொல்றாங்க, "அம்மா நெஞ்சு வலிக்கிற மாரி இருக்கு" அப்படின்றாங்க. அவங்க அம்மாவும் கொஞ்சம் பயந்து என்ன பண்றாங்க, "சரி வாங்க நம்ம ஹாஸ்பிட்டல் போய் பார்க்கலாம் உடனே" அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் போறாங்க. ஹாஸ்பிட்டல் போனோனயும் வந்து டாக்டர்ஸ்லாம் ரொம்ப அஷ்யூர் குடுக்குறாங்க. "ஒண்ணும் இல்ல செஸ்ட் பெயின் தாங்க" அப்படின்ற மாரி சரியாயிடும் அப்படின்ற மாரி சொன்னாங்க. சரி சரியாயிடும்னு டாக்டரே சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு, சரி வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க. கூட்டிட்டு வந்து சரி அந்த பொண்ணு ரெஸ்ட் எடுக்கட்டும். ஹைட்ரேட்டா இருக்கணும். ரொம்ப டென்ஷன் ஆகக்கூடாது அப்படிலாம் சொல்லி இது பண்றாங்க. சோ அந்த பொண்ணுமே அப்படியே நார்மலா இருக்கா. அப்புறம் அந்த ப்ரோகிராம்ஸ் எல்லாமே முடிக்கிறாங்க. 2 வீக்கெண்ட்ல தான் போயிட்டு இருக்கு. அந்த வீக்கெண்ட்ல முடிச்சதுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னா, வீக்கெண்ட்ல கூட அவ ரொம்ப என்ஜாய் பண்ணல. அங்க வந்து அந்த கான்வகேஷன்ல கூட அந்த பொண்ணு என்ன பண்றான்னா, லேப்டாப்லாம் வச்சு வொர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இப்படியே அந்த வொர்க் வந்து ரொம்ப பிரஷரைஸ்டா இருக்கும்போது, அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி பேசியிருக்காங்க. அது ஸ்கூல் ஃப்ரெண்ட் அந்த பொண்ணு. அந்த பொண்ணுக்கு கால் பண்ணி, "இது மாரி ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னால முடியல" அப்படின்ற மாரி ரொம்ப பேசுறாங்க. அந்த பொண்ணும் சரி ஓகே. உன்னால முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணு. இல்லன்னா வேலைய விட்டுரு அப்படின்ற மாரி அந்த பொண்ணு பேசிட்டே இருக்காங்க. அந்த 1 ஹவர் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க வந்து நெஞ்சு வலிக்குது அப்படின்னு சொல்லி அந்த பிஜில இருக்க ரூம்மேட்ஸ் கிட்ட சொல்றாங்க. அந்த பொண்ணுங்க உடனே நெஞ்சு வலிக்குதுன்னவும் அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணி அந்த பொண்ணோட ஃபோன்ல இருந்து அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணி, "இது மாரி உங்க பொண்ணுக்கு நெஞ்சு வலிக்குது அப்படின்றாங்க" அப்படின்லாம் சொல்லி கால் பண்ணியிருக்காங்க. அவங்க அம்மா வந்து இந்த சிச்சுவேஷன்ல அவங்க அம்மாவுக்கு தெரியும்ல. ஆல்ரெடி டாக்டர்ஸ் பார்த்துருக்காங்க. சோ உடனே வந்து நீங்க ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போங்க அப்படின்ற மாரி அவங்க அம்மா சொல்றாங்க. அந்த பொண்ணு ஹாஸ்பிட்டல் கூட்டு போறதுக்கு முன்னாடி அந்த பிஜிலயே வந்து ஒரு பொண்ணு டாக்டர் இருக்கா. சோ அந்த பொண்ணு சிபிஆர்லாம் குடுத்து என்னமோ ட்ரை பண்ணி டாக்டர்கிட்டலாம் கூட்டு போறதுக்கு ஆம்புலன்ஸ்ல போயிட்டு இருக்காங்க. போயிட்டு இருக்கும்போதே அந்த 2 ஹவர்ஸ் கேப்லயே வந்து அந்த பொண்ணு இறந்துட்டதா வந்து கம்ப்ளைண்ட் வந்து ரிஜிஸ்டர் ஆயிருக்கு. சோ இறந்ததுக்கு அப்புறம் அந்த ரிப்போர்ட்ல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த பொண்ணு ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டா. பட் டியூ டூ ஸ்ட்ரெஸ் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. இதுல இம்பார்ட்டன்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்க அம்மா வந்து ஒரு லெட்டர் எழுதுறாங்க அந்த கம்பெனிக்கு. இது மாதிரி என் பொண்ணு வந்து உங்க கம்பெனில ஜாயின் பண்ணதுல இருந்து ஒரு நாள் கூட தூங்கல, சரியா சாப்பிடல. இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? அப்படின்ற மாரி அவங்க அம்மா லெட்டர் எழுதுறாங்க. இது மாதிரி என் பொண்ணு மாதிரி வேற எத்தன பொண்ணுங்க அங்க இருப்பாங்க? எத்தன பொண்ணுங்களோட லைஃப் இது மாரி போயிருக்கும் அப்படின்ற மாரிலாம் கூட அவங்க கொஸ்டின் கேட்கறாங்க. அது மட்டும் இல்லாம முக்கியமா பார்க்கணும்னா, இந்த பொண்ணு இறந்து அந்த டெத் செரமனி கூட அந்த சேர்மன் அந்த கம்பெனில இருந்து யாருமே வந்து பார்க்கலன்ற மாரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து அவங்க அம்மா வைக்கிறாங்க. அதுக்கு அந்த சேர்மன் ரிப்ளை பண்றாங்க. என்னன்னா, உங்க பொண்ணு ஜாயின் பண்ணியே 4 மந்த்ஸ் தான் ஆகுது. அதுல என்ன வொர்க் பிரஷர் வந்துற போகுது? எல்லாருக்கும் நார்மலா குடுக்குற வொர்க் தான் குடுத்துருக்கோம். எங்ககிட்ட 1,00,000 பீப்பிள் இருக்காங்க. 1,00,000 பீப்பிள்ல அப்படி எதுவுமே நடந்ததில்ல. நாங்க அவங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் ஹேண்டலிங்லாம் எப்படி பண்ணணும்? அந்த மாரிலாம் மோட்டிவேஷனல்லாம் குடுத்து தான் நாங்க பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற மாரி ஒரு ஸ்டேட்மெண்ட் குடுத்தாங்க. இதுல பார்க்க வேண்டியது 2 விஷயம் இருக்கு. ஒண்ணு என்னன்னா, அந்த பொண்ணு வந்து கம்ப்ளீட்டா வொர்க் பண்ணி சாப்பாடு, தண்ணி எதுவுமே எடுக்காம வொர்க் பண்ணியிருக்கலாம். அதனால ஸ்ட்ரெஸ் ஆயிருக்கலாம். அப்படி இல்லன்னா செகண்ட் என்னன்னா, இப்ப இருக்க காலகட்டத்துல பசங்கலாம் பார்த்தீங்கன்னா, உடனே ரிவார்ட்ஸ் கிடைக்கணும். இப்ப இன்ஸ்டால லைக்ஸ் வரல, அப்படிலாம் கூட ஸ்ட்ரெஸ். சப்ஸ்கிரைபர்ஸ் வரல, எல்லாத்துக்குமே அவங்களுக்கு ரிவார்ட்ஸ் கிடைக்கணும் அப்படின்ற மாரி எதிர்பார்க்கறாங்க. சோ ஈஸி ஹேண்டலிங் இல்லாம அந்த அந்த சிச்சுவேஷன் வந்து ஹேண்டில் பண்ண தெரியாம, சோ அதனால கூட ஸ்ட்ரெஸ் வரலாம். அது சின்னதோ பெருசோ அதெல்லாம் கிடையாது. இந்த மாரி சிச்சுவேஷன்ல நீங்களோ, உங்க ஃப்ரெண்ட்ஸோ யாராவது இந்த ஸ்ட்ரெஸ் ஹேண்டலிங் எப்படி பண்றது தெரியாம இருந்தீங்கன்னா, உங்களுக்கு வீடியோ வேணா கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. நாங்க நெக்ஸ்ட் வீடியோ போடுறோம். தேங்க் யூ.